day. Let's go. Every day I'm better. I keep getting better. I am a winner cause I keep getting better. Every day. ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அஃபர்மேஷன்ஸ் வீடியோ நல்லா இருந்துச்சா? நான் டெய்லி என்னோட பப்பெட்ஸ் வச்சு அஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அஃபர்மேஷன்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் கூகுள் பண்ணி பாருங்க. அஃபர்மேஷன்ஸ்னால் திங்ஸ் தட் யூ டெல் டு யுவர் செல்ஃப் எவ்ரி டே டு கீப் யூ இன் அ பாசிட்டிவ் மூட், டு கெட் திங்ஸ் ஃபார் யூ, டு கெட் திங்ஸ் டன் எல்லாமே. அது நான் இப்போ ஷார்ட்டாக நான் குயிக்காக சொல்ல முடியாது. பட் அஃபர்மேஷன்ஸ் ஆர் குட். யூ கேன் டெல் அஃபர்மேஷன்ஸ் எவ்ரி டே அண்ட் தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் your life very very nicely. Okay, நம்ம என்னோட first announcement is about my show that's happening on the Sunday. நீங்க எந்த டைம்ல இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் check the description. என்னோட show workshop எல்லாத்துக்குமே there is a lot of things, links put there. அந்த லிங்க்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த ஷோ பார்க்க வாங்க. இப்போ இந்த சண்டே நடக்கிற ஷோ வந்து only 200 rupees for the whole family. நீங்க பாட்டுக்கு புக் பண்ணிட்டு டிவியில் மிரர் பண்ணிட்டு உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். we are going to talk to each other also. சும்மா உட்காந்து அப்படியே டிவி ப்ரோக்ராமில் பார்க்குற மாதிரி இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசுவேன், நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க. அது மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களை செய்வோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸைட்டிங்காக நடக்க போகுது. ஓகே, ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். எல்லாரும் இப்போ நானும் என்னோட இருக்கிற எல்லா பப்பெட் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஷோ. ஓகே, சூப்பர். நான் நேற்று கேட்ட கேள்விக்கு நம்ம குட்டி சொன்ன பதில்களை நம்ம பார்த்துருவோம். நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களை யாராவது இது வரைக்கும் ஏமாற்றிருக்காங்களா? அப்படி ஏமாத்தினா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம குட்டீஸ் நிறைய பேர் வந்து இல்லை, எங்களை யாரும் ஏமாத்தினதே இல்லைன்னு சொன்னாங்க. யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். யூ ஆர் வெரி வெரி good and you are in a very very good place for which you have to be thankful to God and say, கடவுளே, என்னை யாருமே ஏமாத்தல, எல்லாருமே என்னை சேஃபாக பார்த்துக்கிறாங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ அந்த ஆடியோ ஃபைல்ஸை கேட்டுடலாம். கேட்டதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். Hello John Uncle, I'm going to answer your question. No one has cheated me. Thank you. Hi Uncle, நீங்க சொன்ன கதை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். நான் யார்கிட்டயும் ஏமாறல. நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட். சூப்பர்ல. ஓகே, இந்த கதை முடிச்சதுக்கு அப்புறமும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அந்த பதிலை நாளைக்கு என்னோட ஸ்டோரியோட நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். ஓகே, சூப்பர். லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. நான் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நாட் லுக் அட் த ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் தென் வி வில் கெட் இன்டு தி ஸ்டோரி. நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்க அப்படியே தூங்கிட்டீங்கன்னா விச் வில் பி வெரி வெரி நைஸ். நீங்க தூங்கலைன்னா நான் இன்னும் ஒரு தடவை இந்த கதையை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் போடுவேன். அல்டிமேட்லி இந்த கதை, இந்த ஃபுல் வீடியோவோ ஆடியோவோ முடிகிற வரைக்கும் யூ வில் கோ டு ஸ்லீப். ஓகே, சூப்பர். லெட்ஸ் டர்ன் த லைட்ஸ் ஆஃப். ஆப்ராகடாப்ரா. ஏ, எனக்கு இந்த மூணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூணு என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கீங்களா? என்னோட ஸ்டோரி முடிய அப்படியே சைடில் போய் அப்படியே காணாம போயிடும் ஸ்க்ரீனில் இருந்து. விச் இஸ் a very very nice thing. ஓகே, டன். லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு அண்ணனையும் தம்பியையும் பற்றிய கதை. ஓகே, இந்த அண்ணன் பேர் கும்கி, இந்த தம்பி பேர் ஜம்கி. இந்த கும்கியும் ஜம்கியும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து காமெடி அண்ணன் தம்பி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ராஜாவோட பசங்க. ஒரு அண்ணன் பிரின்ஸும் தம்பி பிரின்ஸும் இருந்தாங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பயங்கர வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. பயங்கர அறிவாளிகளாக இருந்தாங்க. பயங்கரமாக, அதாவது இந்த ராஜாக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த நாட்டை எங்கேயோ நடத்திட்டு போக போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணனும் தம்பியும் இங்கே இருந்தாங்க. இந்த ராஜாக்கு கீழே ஒரு மினிஸ்டர் இருந்தார். அந்த மினிஸ்டருக்கு ஒரு பையனும் இருந்தார். இந்த மினிஸ்டருக்கு ஸ்லைட்டாக ஒரு பேராசை. ஐயோ, எண்டாவது பண்ணி இந்த அண்ணனையும் தம்பியும் ஊரை விட்டு ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பையன் அடுத்த ராஜாவாயிருவான், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டார். அப்போ என்ன பண்ணாரு, என்னென்னமோ ட்ரை பண்ணார். இவங்க ரெண்டு பேரும் வேட்டைக்கு போகும்போது வேட்டைக்காரங்களை வச்சு கொல்லலாம் அப்படின்னு பார்த்தாரு. அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆள் வச்சு இது பண்ணலாம், பெரிய அந்த கூன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு இவங்களை நம்ம கொண்டுலாம் அப்படின்னு பார்த்தாரு. அவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி அமுச்சு விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு நடுவில் கலகத்தை உண்டு பண்ணி இவங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் போராட வச்சாரு. அதையும் இவங்க வந்து அறிவாளித்தனமாக சமாளிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள்
விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த மினிஸ்டர். ஆனால் இவங்க 2 பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் பண்ணுறது இந்த மினிஸ்டர் தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க வந்து நமக்கு எதிராக யாரோ என்னமோ பண்ணுறாங்க, நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம், நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் தான் இருந்தாங்களே தவிர இது யார் பண்ணுறா அப்படின்னு இவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மினிஸ்டர் வந்து உட்காந்து யோசிச்சார், என்னடா பண்ணலாம், எப்படிடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு ஐடியாவோட வந்தார். இவங்களை நம்ம வெளி ஆளுங்களை வச்சு தாக்குனா சரிப்பட்டு வராது, இவங்கள தாக்கிட்டு அழிஞ்சு போற மாதிரியான ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சார். அந்த ஐடியாவை செயல்படுத்துறதுக்காக அவர் களமிறங்கினார். அது என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பக்கத்து நாட்டில் ஒரு இளவரசி இருந்தாங்க. அந்த இளவரசி வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த இளவரசியும் பயங்கர ஸ்மார்ட்டு, பயங்கரமான அறிவாளி, பயங்கர ஸ்ட்ராங் எல்லாமே. அந்த இளவரசியை அந்த நாட்டை வந்து விசிட் பண்றதுக்கு இந்த மினிஸ்டரே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தார். அந்த இளவரசி வந்தாங்க, பயங்கரமான வெல்கமிங்லாம் நடந்துச்சு. இந்த இளவரசி உட்கார்ந்து அந்த ராஜாவோடையும் மினிஸ்டரோடையும் ராஜாவோட 2 பிரின்ஸோடையும் எல்லாரோடையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு. எல்லாம் நடந்து முடிஞ்சு இளவரசி போயிட்டாங்க. இந்த அண்ணனும் தம்பியும் நம்ம 2 கண்ட்ரிஸும் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குது, பக்கத்து நாடோட சண்டை போடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த மினிஸ்டர் என்ன பண்ணார், இந்த அண்ணன் கிட்ட போனார். போயிட்டு சொன்னார், கும்கி நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த இளவரசி வந்தாங்கல்ல, அவங்க உங்களை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். சூப்பர் ஆச்சே, நம்ம 2 கண்ட்ரிலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 கண்ட்ரியும் ஒரே கண்ட்ரி மாதிரி ஆகிடும், நம்ம எல்லாரும் இன்னும் ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க, இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதே மாதிரி என்ன பண்ணார் இவர், இந்த மினிஸ்டர் போய் ஜம்கி கிட்ட சொன்னார், ஜம்கி இந்த மாதிரி இந்த இளவரசி வந்தாங்கல்ல, அவங்க வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஜம்கிக்கு திருப்பி பயங்கர சந்தோஷம். நல்லா இருக்குதே, நம்ம வந்து பக்கத்து நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நாட்டில் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். கொஞ்ச நாள் போச்சு, 2 பேருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இதை பற்றி 2 பேரும் பேசிக்கல. மினிஸ்டர் வந்து திருப்பி அண்ணங்கிட்ட போய் சொன்னார், நீங்கள் உங்கள் மனசில் இளவரசியை நினச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் தம்பி வந்து அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அண்ணன் உடனே இப்படியே யோசிச்சார், என்னடா நடக்குது அப்படின்னு. இதே மாதிரி தம்பிக்கிட்ட போய் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அண்ணன் வந்து அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டார். இதையும் என்னாச்சு, இவங்க 2 பேரும் பேசிக்கல, ஆனால் மனசுக்குள்ளேயே குறுன்னு இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அண்ணன் இப்படி பண்ணக்கூடாது, தம்பி இப்படி பண்ணக்கூடாதுன்னு 2 பேரும் மனசுக்குள்ளேயே குறுன்னு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் அவங்களுக்கு வாள் சண்டை ப்ராக்டிஸ் நடக்குது. இப்போ வாள் சண்டை ப்ராக்டிஸில் யூஸ்வலாக என்ன நடக்கும், பயங்கரமாக சண்டை போடுவாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அடிப்படாமல் பார்த்துப்பாங்க. அவங்கள அடிப்படாமல் அவங்கள கீழே தள்ளி அவங்கள வந்து நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் வாள் சண்டையோட நோக்கம் இல்லை, அதாவது வாள் சண்டை ப்ராக்டிஸோட நோக்கம் இல்லை. அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது அண்ணனுக்கு கையில் கிழிச்சிருச்சு. உடனே அண்ணன் என்ன யோசிச்சான், தம்பி ஏதோ கோவத்தில் இருக்கான், நம்மளை வந்து கொல்ல பார்க்குறான் அப்படின்னு யோசிச்சான். உடனே தம்பி சொன்னா சாரிண்ணா அப்படின்னு சொன்னான். இவன் சொன்னா அதெல்லாம் சாரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்கு லைட்டாக ஒரு கிழிச்சு விட்டாரு. உடனே தம்பி சொன்னா என்னன்னா இப்படி, ஆனால் அதுக்குள்ளே தம்பிக்கும் மனசுக்குள்ளே கோவம் வந்துருச்சு. உடனே தம்பி என்ன பண்ணான், வானா சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிஜமாலுமே சண்டை போட ஆரம்பித்தாங்க. சண்டை போட்டு 2 பேருக்கும் மாற்றி அங்கங்கே கட்டுப்படுது, இந்த மாதிரி ரத்தம் சிந்துது. இந்த இவங்களுக்கு கோச் பண்ணுறவங்க சுற்றி இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்ன இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டதே இல்லையே, 2 பேரும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிக்கல, ஆனால் 2 பேரும் கோவத்தில் இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சுற்றி இருக்கவங்களாம் தடுக்கலாமா தடுக்கக்கூடாது, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த அண்ணன் வேகமா சண்டை போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது பால்கனிலேருந்து இந்த மினிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அப்போ ஒரு நல்ல மினிஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உடனே மேலேருந்து இறங்கி ஓடி வந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஆனால் இந்த மினிஸ்டர் அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. உடனே இந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இதுதான் விஷயமா, 2 ஆடு சண்டை போடும்போது ஓனாய் நின்று பார்க்குமா, 2ம் அடிச்சுக்கிட்டு சாகட்டும், அடுத்தது நம்ம அது 2ஐயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குமா. அந்த மாதிரி இந்த மினிஸ்டர் நம்மளை உட்காந்து பார்க்குறாரே அப்படின்னு இவங்களுக்கு அண்ணனுக்கு டக்குன்னு தோணுச்சு. உடனே தம்பி அப்படின்னு கத்துனாரு. தம்பி உடனே ஸ்டாப் பண்ணிட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டார். உடனே இவன் சொன்னான், நீ என் மேலே கோவமாக இருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்டார். அப்போ இவன் சொன்னான், இல்லை ஆமாம் அப்படின்னு சொன்னான். நானும் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னு தெரியுமா அப்படின்னு அண்ணன் கேட்டார். நீங்கள் அந்த பக்கத்து நாட்டு இளவரசி அப்படின்னு சொன்னான்.
அப்போ உனக்கு யார் சொன்னது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டப்ப அவர் சொன்னார், மினிஸ்டர் தான் சொன்னார் அப்படின்னு. மினிஸ்டர் மேலே அவர் நின்று இவங்க கீழே என்ன பேசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு காதில் கேட்கல, ஆனால் மேலே நின்று பெருமையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னடா இவங்க அடிச்சுக்கிறாங்க நல்லா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். அப்போது இவர் என்ன பண்ணார், உடனே அந்த மினிஸ்டருக்கு கை காமிச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த மினிஸ்டர்கிட்ட சொன்னார், உடனே நமக்கு ஓலை அனுப்புகிற ஆளை கூப்பிடுங்க, நம்மளோட இளவரசிக்கு ஒரு ஓலை அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இளவரசிக்கு ஓலை அனுப்பும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு போனது நன்றி, நம்ம 2 பேரும் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புங்க அப்படின்னு மட்டும் அப்பா எழுதுகிற மாதிரி, அதாவது ராஜா எழுதுகிற மாதிரி எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அவர் அனுப்புனதுக்கப்புறம் இளவரசி அங்கேருந்து திருப்பி ஓலை அனுப்புனாங்க. என்ன அனுப்புனாங்க, உங்கள் நாட்டில் இருக்கிற செல்வங்களும் மக்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க, நாங்கள் வந்து என்னோடய ஸ்டேயை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதில் எங்கேயுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனோ எதுவுமே அவங்க எழுதவே இல்லை. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இவ்வளோ வேலையும் மினிஸ்டரோட வேலை தானா, அப்போ நிஜத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா, இளவரசியும் எதுவும் சொல்லலை, நாங்களும் எதுவும் சொல்லலை, இளவரசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்தாங்க, நம்ம நாட்டை சுற்றி பார்த்தாங்க, திரும்ப போனாங்க, அவ்வளோதான் நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு அதுக்கு கேட்ட உடனே அவங்க அப்பா சொன்னார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி இருக்கிறது, நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது எல்லாருக்கும் பொறுக்காது, அதனால நீங்கள் வந்து வெளியே இருந்து யாராவது வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை தீர விசாரிக்கணும், விசாரிக்காமல் உங்களுக்கு நடுவிலே சண்டை போட்டுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னது, வதந்திகள் இல்லை, யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொன்ன உடனே நம்ம நம்பிடக்கூடாது, அதை கொஞ்சம் தீர விசாரிக்கணும், விசாரித்து உண்மைதானா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணணும். கரெக்டா? ஓகே, ஸோ நம்ம டெக்ளரேஷன் சொல்லாமா, நெஞ்சு மேலே கை வச்சுக்கோங்க. வதந்திகளை நம்ப மாட்டேன், தீர விசாரிப்பேன். என்னது, வதந்திகளை நம்ப மாட்டேன், தீர விசாரிப்பேன். ஓகே, சூப்பர். யாராவது வந்து ஏதாவது சொல்லும்போது நம்ம உடனே நம்பிடாமல் அவங்க வந்து தீர விசாரித்து உண்மைதானா, எந்த சைட்லேருந்து உண்மை, இந்த சைட்லேருந்து உண்மையா, அந்த சைட்லேருந்து உண்மையா, மற்றவங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியடில் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லலாம் நிறைய வதந்திகள் வருதுல்ல, அந்த வதந்திகளை எல்லாம் நம்பிடக்கூடாது, எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்துட்டு அதை குறித்து நம்ம என்ன பண்ணணுமோ அந்த ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். ஓகே, சூப்பர். இன்னைக்கான குவெஸ்டின் ஓகே, உங்களுக்கு நிறைய, அதாவது இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட கேட்கலாம். ஓகே, இது வந்து நிறைய காமெடியான வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் நிறைய வந்துச்சு ரீசெண்டாக. அதில் நீங்களோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ படித்த ஒரு ரொம்ப ரொம்ப காமெடியான வாட்ஸ்அப் மெசேஜ், அதாவது காமெடி வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை, இந்த மாதிரி ஒரு வதந்தி, அதாவது கொரோனா பற்றி நிறைய வதந்திகள் வந்துச்சு, லாக்டவுன் பற்றி நிறைய வதந்திகள் வந்துச்சு, இந்த ஒரு நாள் மட்டும் லாக்டவுன் பண்ணுறதை பற்றியும் சோலார் எக்லிப்ஸை பற்றியும் நிறைய வதந்திகள் வந்துச்சு. அது அப்படி ஒரு வதந்தி வந்தது என்ன மாதிரி வதந்தி அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ கேட்டோ இல்லை நீங்களே இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தா அதை எனக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. ஓகே, அது வந்து வதந்தியாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கக்கூடாது. ஓகே, சூப்பர். நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனீங்கன்னா நாளைக்கு ஸ்டோரியில் இது டெலிகாஸ்ட் ஆகும். எந்த நம்பருக்கு அனுப்புவீங்க? 9943474347 நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் புட் இட் ஆன் டுமாரோ ஸ்டோரி. ஓகே, இது வரைக்கும் கண்ணை திறந்து வச்சுருந்தீங்கன்னா கண்ணை மூடிக்கோங்க. ஐ வில் டெல் தி ஸ்டோரி ஒன் மோர் டைம். இந்த டைம் ரொம்ப குயிக்காக சொல்லிடுவேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் படுத்து தூங்கிடணும். அதுலேயும் தூக்கம் வரலன்னா அதுக்கப்புறம் மியூசிக் போட்டுருவேன், அந்த மியூசிக்கை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். சரியா? ஓகே, கண்ணை மூடிக்கோங்க, நல்லா தூங்குறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க, கும்கி ஜம்கின்னு. அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ராஜாவோட பெரிய பிரின்சஸ். அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஊரே கண்ணு வச்சிச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல அண்ணன் தம்பியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருந்த மினிஸ்டருக்கு இது பொறுக்கலை. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பையன் இருந்தான், இந்த 2 பேரையும் ஏதாவது பண்ணிட்டோன்னா அவர் பையனை ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் போட்டுட்டு இருந்தார். அதனால இவங்களை 2 பேரையும் கொல்றதுக்கோ ஊரை விட்டு துரத்துறதுக்கோ நிறைய பிளான் போட்டார். மக்களுக்கு நடுவில் கலகத்தை ஒன்று பண்ணார், ஆள் வச்சு கொல்லான்னு பார்த்தாரு, என்னென்னமோ பிளான் போட்டார். எல்லாத்தையும் இவங்க தங்களோட அறிவுனாலையும் ஸ்ட்ரென்த்னாலையும் அவங்க
சமாளிச்சிட்டாங்க. அப்போது ஒரு நாள் என்ன யோசிச்சாரு, இந்த மாதிரி மற்றவங்கள வச்சு இவங்களை அழிக்க பார்க்குறது வேஸ்ட்டு, நம்ம இவங்களே தன்னைத்தானாவே அழிச்சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டு என்ன பண்ணார், இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு வதந்தியை கிளப்பி விடலாம் அப்படின்னு நினச்சாரு. என்ன பண்ணார், பக்கத்து நாட்டிலேருந்து இளவரசியை விசிட்டுக்காக கூட்டிகிட்டு வந்தார். அந்த இளவரசியும் பயங்கர ஸ்ட்ராங்கு, பயங்கர ஸ்மார்ட்டு, பயங்கர அறிவாளியாக இருந்தாங்க. அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர் வந்து அண்ணன்கிட்ட சொன்னார், அந்த இளவரசிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு. அதே மாதிரி தம்பிக்கிட்ட போய் சொன்னார், அந்த இளவரசிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் அண்ணனும் தம்பியும் பேசிக்கல. சரியா, இதை பற்றி பேசிக்கல. ஓகே. அப்போ இன்னொரு நாள் போய் சொன்னார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் தம்பிக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க பிளான் போடுறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அண்ணனுக்கு லைட்டாக ஒரு கோவம் வந்துச்சு. தம்பிக்கிட்ட போய் சொன்னார், அண்ணன் பிளான் போடுறாரு அப்படின்னு. தம்பிக்கு லைட்டாக கோவம் வந்துச்சு. இந்த கோவம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வாள் சண்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 பேரும் நிஜமாலுமே குத்தி கிழிச்சிக்க ஆரம்பித்தாங்க. உடம்புல அடுத்தவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலாக வாள் சண்டை ப்ராக்டிஸில் அடுத்தவங்களை தாக்க மாட்டாங்க, இதில் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்து ப்ராக்டிஸை மீறி நிஜ வாள் சண்டையாக மாறிடுச்சு. எல்லாரும் நின்று என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பால்கனியில் நின்று இந்த மினிஸ்டர் நடக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறத நோட் பண்ண அண்ணன் டப்புன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு தம்பிக்கிட்ட பேச ஆரம்பித்தார். பேசி கேட்டார், ஏன் நீ என் மேலே கோவமாக இருக்க, நான் ஏன் உன் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியுமா, இது ரெண்டையும் நம்மக்கிட்ட யார் சொன்னது, நம்ம மினிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கூப்பிட்டு அவர் கையாலேயே ஒரு ஓலை அனுப்ப சொன்னார் எழுதி. அந்த ஓலை அனுப்புனா அங்கேருந்து இளவரசி ரிப்ளை பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. இளவரசி நல்ல மைண்டோட உங்கள் நாட்டில் மக்கள் ரிசோர்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர உங்களை பிடிச்சிருக்குது கல்யாணம் பண்ணணும் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மொத்த கேமையும் விளையாடினது யார், நம்ம மினிஸ்டர் தான். அதனால் அந்த மினிஸ்டரை பனிஷ் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் ஊரு கண்ணே படுற மாதிரி அப்பாவுக்கு அப்புறம் பெரிய ராஜாக்களாக இருந்து அந்த ஊரை பாதுகாத்து வச்சுக்கிட்டாங்க. சூப்பர் ஸ்டோரியில். சரி, அப்படியே தூங்கிடலாமா? ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். home.